வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு, பணத்தை ஏதோ ஒரு வழியில் ஏமாந்து விடுகிறோம். அப்படி ஏமாற்றப்படும் ஒரு கிரக நிலை என்ன, அதன் சூத்திரம்தான் என்ன பார்ப்போம். நமது ஜோதிட சித்தாந்தத்தில் சந்திரனை மனோகாரகன் என்பர். மேலை நாடுகளில் நெப்டியூனுக்கு சந்திரனோட அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த கிரகம் சில நட்சத்திரங்களில் வரும். அப்பொழுது இந்த கணக்குப்படி இந்த சில ஏமாற்றங்களை மனம் சந்திக்க நேரும் நிலை, அதாவது சந்திராஷ்டமம் போல. பொதுவாக என்ன சொல்கிறார்கள்? சந்திராஷ்டமத்தின் பொழுது அதிக பணத்தை கையாளாதீர்கள், மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பார்கள். அதே போல்தான் இந்த நிலையம். அது அந்தந்த கிரகங்களின் அந்த நட்சத்திரம் கூட்டுத்தொகையில் என்ன வருகின்றதோ அந்த கிரகங்களை குறித்த ஒரு பொருள் தொலைகிறது. உதாரணமாக ராகு, செல்ஃபோன் தொலைகிறது என்றால் ராகு நட்சத்திரம் வரும். சப்போஸ் நீங்கள் இப்போ சனி நட்சத்திரம், உத்திரட்டாதி பூசம், அனுசம் வந்தால் இரும்பு பொருளை அதற்காக ஏதாவது பண இழக்க நேரிடலாம். அடுத்தது ஏடிஎம் கார்டு, இப்படி அந்த மாதிரி மணிப்பரிசு இதெல்லாம் தொலைகிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த கூட்டுத்தொகை நட்சத்திரம் 3 வருகிறதெல்லாம் அப்போது தான் தொலையும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப் நாம் ஒரு 5 ருபீஸ் தொலைக்கும் போதே நம்ம அதை ஒரு நம்ம குறித்து வைக்க போகிறதில்ல. இன்கேஸ் ஒரு நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதை குறித்து வச்சோம்னா அது ஒரு டிஜிட்டில் இருக்கிறது பின்னாடி 3 டிஜிட் ஆகும், அப்புறம் 5 டிஜிட்ஸ் கூட போகலாம். மிஸ்ஸிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அது ரெகுலராக பர்டிகுலராக அந்த நட்சத்திரத்தில் தான் தொலைகின்றது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பண விஷயத்தில் நாம் எப்போது ஏமாறுவோம் என்பது அது நம்மளை அறியாமலே நிகழ்கின்றது. அந்த நட்சத்திரத்தில் நாம் இழக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த நட்சத்திரத்தில் நமது மனம் ஏதோ ஒரு மறைவை சந்திக்கின்றது. அதனால் நாம் இழக்க நேருகின்றது. அது பொதுவாக அந்த நட்சத்திரத்தில் வரும் காலங்களில் நாம் பணத்தை மிகவும் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். அதே ஒரு நட்சத்திரம் இல்லை 2 நட்சத்திரம் வரும். அப்போ நாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறோம். இப்படி இருக்க பார்க்கலாமா என்ன அப்படி நாம் இப்போ இல்லாட்டாலும் இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ஆகும்போது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தர் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் தான் அவர் ரயிலில் பிரயாணம் பண்ணும் போதும் ஒரு 4000 மிஸ்ஸிங். சிறு வயதில் என்ன பண்ணார்? செவ்வாய் நட்சத்திரம். அப்போ என்ன ஆகும்? சிவப்பு பொருள். அப்போது ஒரு சிவப்பு பொருளுக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 ருபீஸ் தானே இழந்தார். அந்த 60 ருபீஸ் இழக்கும்போது ஜோதிடம் தெரியாது. பிற்காலத்தில் அப்போதும் இல்லை. அதன் பிறகு ஜோதிடத்தை முழுவாக இது பண்ணும்போது தான் அந்த நட்சத்திரத்தை எடுத்து சார்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு 10 டைம் மிஸ் ஆகிருக்கு, எந்தெந்த டேட்டில் எந்தெந்த இது ஆகிருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்டாரில் தான், அது திரிகோண நட்சத்திரத்தில் தான் எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. அப்போ நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது, நாமல் இந்த நட்சத்திரம் வரும்போது ஏமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மணி வகையில் அப்படின்னு. ஆக இதன் சூத்திரம் லக்னம் ப்ளஸ் செவ்வாய் மைனஸ் நெப்டியூன். லக்னம் 35 டிகிரி, செவ்வாய் 237 டிகிரி. இதனை கூட்ட 272 வரும். இந்த 272 நெப்டியூன் பாகை 293 கழிக்க முடியாது. ஆதலால் 272 360 கூட்ட 632 வரும். இந்த 632 293 பாகையை கழிக்க 339, அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வரும். இது ஒரு கணக்கு. அடுத்தது, அப்போ சனி நட்சத்திரம் வந்தால் இரும்பு வகையில் ஏதோ we are going to lose the money அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது லக்னம் ப்ளஸ் செவ்வாய் மைனஸ் சுக்கிரன். லக்னம் 35 டிகிரி, செவ்வாய் 237 டிகிரி. ஆக இரண்டும் கூட்ட 262 வரும். இதிலிருந்து சுக்கிரனின் பாகை 191 கழிக்க 71 வரும். அது திருவாதிரை 2 வரும். ஆக அவர் செல்ஃபோன் தொலைத்தது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான். ஆக நம்ம எப்போதும் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். எதோ நடக்குதுன்னு நம்ம ஒரு கிளான்ஸ் என்ன நடக்குதுன்னு காரணம் அறியறதுக்கு பார்த்தோம்னா ஒரு ஜோசியம் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம். இந்த நட்சத்திரம் 2 நட்சத்திரத்தப்பும் நம்ம மணி ஹேண்டில் பண்ணும்போது வெரி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இதை அவரை முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு போய்விட்டனர். இது நம்மளையான்றது நம்மளுடைய இதுதான், அனுபவம் தான். அதாவது பார்த்தது, படித்தது, கேட்டது, அதுதானே அனுபவம். ஆக அதை நாமளே ஒரு சஜஷன் இது பண்ணிக்க வேண்டியது தான். இன்னொன்று,
8ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அதுதான் மேக்சிமம் இந்த மாதிரி மணி லாஸ்க்கு அதிகமாக இருக்கும். இது வந்து பொருளாக தான் மிஸ் ஆகும், அதில் வந்து மணி தான் மிஸ் ஆகும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.